அது உனக்கு பயந்து ஓடி போச்சு உனக்கு பயந்து ஓடி போச்சு நீ மேல வந்துடு நீ இல்ல நீ ஓர ஆச்சுன்னா அது ஓடி போச்சு எங்க ஓர ஆச்சுன்னா கூட்டி எப்படியாவது தனியா சொல்லி அந்த பழத்தை வாங்கி போ 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 மகாராஜா ஏன்னா ஒரு குடும்பத்தை கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை 2 பேருக்கு சமாதானம் சொல்லி 2 பேருக்கு சமாதானம் சொல்லி ஒருத்தருக்கே விட்டு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறேன் இனிமேல் சண்டை வராது அருமையா பேசி குடும்பத்தை ஒப்பாரி வச்சுக்கலாம் பேசி குடும்பத்துல கோலவு தாண்டி அப்பாவி பொண்ணு விடாதோ அவரு என்னென்ன சொல்லி என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இவனை கூட்டுன்னு ஓடுது கொடுத்தா அந்த மாதிரி பண்றேன் எப்ப சண்டைக்கு வந்தாலும் பங்குன்னா பங்கு திங்குன்னா திங்கு அந்த பழத்தை எனக்கு பாதி ஒருத்தரும் பேசுங்க இவர்கிட்ட நான் பேசுறது தயாரா இல்ல சரி இந்த கனிய உன் கையாளி என்ன பண்றீங்க ஆனா ஒண்ணு பையன் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னா பாரு எனக்கு தான் கேட்டாலும் இவர் சரிபாதியா நான் என்ன சொல்றேன்னா இந்த கனியில பங்கு தேவையில்ல ஆம்பளையால 2 பேரும் தாலி கட்டினாரா 2 பேரும் பங்குன்னு சொல்ற நீ மேல் பாக்க எடுத்துக்கிற கீழ் பாக்க வேணும் ஏன் நீ மேல் பாக்க எடுத்துக்க நீ கீழ் பாக்க இல்ல நேரம் நிக்க வச்சு போந்துருமா இவ கீழே எடுத்து என்ன பண்ண போற மேல எடுத்து என்ன பண்ண நான் ஒரு கேள்வி கேக்குறேன் நீ உசிரா இருந்து புள்ள கூட தான் நீ இருந்தா என்னதான் பண்ண படிப்பு செய்வதற்காக நீ இருங்க நான் ஒரு சமாதானம் சொல்லிட்டு வரோம் உனக்கே இந்த கனி கிடைக்கும்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரோம் அம்மா உனக்கே இந்த கனி கிடைக்கும்படி அப்படியா 2 பேரும் போங்க ஆமா 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 நீங்க போங்க மகாராஜா எப்படியா இருந்தாலும் சரிதான் இவங்க 2 பேரும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல இதை என்ன செய்ய சொல்றீங்க இப்ப அவரோட எப்படி கேட்கின்றார்களோ அதே ஒரு பங்கு கொடுத்துருக்கோம் போ நான் பாத்துறேன் சரி பாதியா எதுக்கு ரெண்டாவது போல் அந்த கொட்டையிலையும் பாதி வரணும் ஆமாட்டா இந்த மாம்பழம் வேணும் அந்த கொட்டையிலையும் பாதி வரணும் கொட்டையிலே பாதி வேணும் சரி பாதியா ஆனா சட்னி என்ன பண்ணி எதுக்கு வாய போடுறேன் ஒரு எல்லாம் உடம்பு
இல்ல அளவு போகாது. இங்கேயா இல்ல அளவு சரி பாதியா போல பண்ணுடா. நான் என்ன பண்றேன்னா 2 பேரும் போட்டி போட்டுக்கிறீங்க. இதனால் வரும் இல்லல்கள் நீங்க தான் அனுபவிக்கணும். அதனால வர இன்ப துன்பம் எங்களை சார்ந்தது. உங்களை சார்ந்ததுதான். மகாராஜா எவ்வளவு சொல்லி நீ கேட்கல. மந்திரி நான் எவ்வளவு தரம் குடும்பத்தை கட்டுப்பாடு பண்றேன். அதெல்லாம் முதல்ல விட்டு கொடுக்குறதாவ. என் அக்கா தானே அவ. கடைசியா ஒரு நீ விட்டு கொடுத்து தான் போயா. நான் விட மாட்டேன். அந்த தேவடாளுக்கு நான் போட்ட பிச்சை. ஐயோ அந்த தக்காளி என்ன ஒரு பிச்சை என் தக்காளி. மாமா அது போய் மானகட தேவடி. மைனர் மாப்பிள்ளை எடுத்து விட்டுரு எல்லாரையும். ஒரு கடையில எல்லாம் காட்டி தெரியும். கூட போறதா அக்கா ஒன்னா போறீங்க கூட்டு பால் உண்ணுங்க. சரி அக்கா தானே உன் குடும்பத்துல முன்னேறி வந்தவங்க தானே இந்த பழத்தை அவங்க கூட்டு வயசாகி போயிட்டு இல்ல அவளுக்கு வயசாகி போயிட்டு என் தங்கச்சி சின்ன பையன் நான் தான் விட்டு கொடுத்தா பங்குனா பங்குதானா உங்க குடும்பம் ஆச்சு எனக்கு என்ன கிடைக்குது. சரி பாதி இது வர கனிய சரியா இருக்குதா நீ எடை போடுறேன் இது வா சரியா இருக்குதாடா ஏண்டா ஏய் இங்க எல்லாரும் கட்ட போறாங்க. டேய் இந்த பாரு சரி பங்கா கொடுக்கணும். 2 பக்கம் கிட்ட வா. என்னடா ஆத்துல உனக்கு தான் வெயிட் அதிகமாகுது. பாதி எடுத்து வை. அதை எடுத்து வைடா. நான் 2 பேர்லயும் வைக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். ஐயோ சரி பங்கா பிரிக்கிறதுக்கு தயாரா தான். நான் பிரிச்சுட்டேன். இந்த கனியால வர வேண்டிய இன்ப துன்பங்கள் அனைத்தும் உங்களை சார்ந்தது. பிடி நீங்களே சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு தலையெல்லாம் சுத்துது. மாங்காய் பழம் தின்ன போது தெரியுதா பழம் போய் இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே சென பிடிச்சிச்சா இந்த பழம் போன உடனே உங்களுக்கு புள்ள விட்டுனாச்சா இந்த பழம் புள்ள கொடுத்துக்குது உங்களுக்கு. அரட்டு மாடா நானு அரட்டுமான்னு கேக்குறியா? ஓடு 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 கனவு கனவு ஓடு ஓடு ஓடு. ஒரு கை ஒரு கால் ஒரு கண் ஒரு காது இப்படி பாதி பாதியாக பிரதிவிட்டு அலைகிட துருமை போல அழகு